அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 19 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு செஞ்சு நான் உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கொடுத்துருக்கேன் பெலைக்கானே ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 18 எபிசோட் போடுறப்போ அந்த எபிசோட பார்க்கறது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் கொடுத்து எல்லாத்தையுமே நல்லா பண்ணி போட்டுருக்கேன். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பார்த்தீங்கனாலே அதுவே எனக்கு போதும். அடுத்தது எபிசோடும் ரொம்ப சூப்பராக இருக்க போதுனால முடிஞ்சளவுக்கு அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கதை போல போகலாம். இப்போ இந்த எபிசோட்ல ஆடமும் பதட்டத்தில் ஹண்டர் செஞ்சிருவோ நான் அப்படின்னு அவன் சொல்லவும் அதோட செத்துட்டு இருப்பான். அப்போ பார்த்தா அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த டிராகனுக்கும் தன்னோட வாயால ஃபயர் பவரை பயன்படுத்த அப்போ அவனுக்கு முன்னாடி வந்து ஹீரோவுடைய ஷேடோவும் வந்து தடுக்கலான்னு பார்க்கவும் ஹீரோவும் அந்த ஷேடோ மூலியமா பார்க்கறதுனால அந்த ஷேடோவும் அழிஞ்சதுனால இப்போ அவனுக்கு அவனுடைய கனெக்ஷன் இல்லாம போயிடுது. ஹீரோ கடுப்பாயிரம். அடைச்சா எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா எவனோ ஒருத்தன் என்னுடைய ஷேடோவையே தடுக்கிற லெவலுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா வெவ்வேறு லொகேஷன்ல கேட்டுங்க உருவாக்கிட்டு இருக்கும் போது எல்லா கேட்லயும் எம்டியா இருந்தது. திடீர்னு எப்படி அந்த இடத்துல மட்டும் உருவாக்கியிருக்கும்? அதாவது இவனுங்க மட்டுமே எப்படி அந்த கேட்ல வந்திருக்கலாம்? அப்ப எல்லாமே இவனுங்க பிளான் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நல்லாவே தெரியுது. ஹீரோவை யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சவருக்கும் மொத்தமா நம்ம டார்கெட் பண்ண மாதிரி பிளான்ல 8 கேட்டு தான். 9 கேட்டு இருந்தாலுமே ஏதோ ஒரு கேட்ல தான் வருவாங்கன்றது நிச்சயமா சொல்ல முடியாதுல. எல்லாத்துலயுமே வருவாங்கன்னு நினைச்சோம். பட் ஆனா இப்போ ஒன்னுத்துல மட்டும் வந்திருக்கானுங்க போது பெருசா பிளான் பண்ணிட்டானுங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது எல்லாமே என்னுடைய ஃபால்ட் தான். இம்மிடியட்டா எல்லாருமே இப்போ வாருக்காக தயாராகணும். ஏன்னா என்னுடைய பிளான் கொஞ்சம் கொஞ்சமா சொதப்பலாயிட்டு இருக்கு. சீக்கிரமா இதை மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப அந்த சைனீஸ் ஹண்டரும் அந்த சஞ்சின்வோ என்ன ஆச்சு? இப்ப கூட இருக்க உணர்த்தணும் ஹண்டர்ஸ் கனடாவை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன ஆனாங்கன்னு தெரியல. அவங்கள பத்தின ஒரு தகவலும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல இப்ப அந்த டிராகன்ஸோடைய கிங்கும் கண்டிப்பா இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து இந்த இடத்த சேர்ந்த கிங்கு என்னை தேடி வருவான். இல்ல நான் அவனை தேடி போகட்டான். எந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்காகவே என்னுடைய ஆர்மி ஈஸியா ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல இவனுங்க கத்துற மரண ஒலி எல்லாமே என்னுடைய காதுல ரொம்பவும் ஒரு அழகான மியூசிக்கா கேக்குது. ஓகே, எல்லா விதமான ப்ரிப்பரேஷனும் சரியாயிடுச்சு. இப்போ எல்லாரும் தயாரா பாருக்கு. எல்லாத்தையும் அழிங்க, ஒன்னுத்தையும் விடாத. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிகன்னு சொல்ல அவன் கொடுத்த ஆர்டர்ல பேர்ல எல்லா டிராகன்ஸுமே இப்போ நெருப்ப கக்கி அழிக்க ஆரம்பிக்குதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சைட்ல இவனுங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கானுங்க. மாணவச்சுங்க கனடால நடக்கிற விஷயத்த எல்லாமே இப்போ யூஎஸ்ல இந்த பெருடைய சேர்மனும் பார்த்துட்டு இருக்கான். எல்லாருமே கண்டிப்பா செத்து போயிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அது எந்த ஒரு நியூஸ் மூலியமாவும் எனக்கு தெரிய வர வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 100 கணக்கில் டிராகன்ஸ் அப்புறம் ஓஷன் ஆஃப் ஜெயின்ஸ் பீஸ்டர்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் எல்லாமே தயாரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த ஒரு பேரழிவுல இருந்து மனிதர்களால தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தோணுது. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இப்போதைக்கு சாவறதுக்கு முன்னாடி நல்லா குடிச்சிட்டு இதே இடத்துல செத்து போறேன் அப்படின்னு அவனும் ஒரு சரக்கு போட்டுட்டு சாவு எப்படினாலும் வர போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையோ எதுவும் மாற்ற முடியாது. என்னதான் சஞ்சின்வோ எல்லாருக்குமே அட்வைஸை கொடுத்து அந்த கேட்டை விட்டு தள்ளி இருந்தாலுமே கண்டிப்பா இந்த உலகம் அழியறத யாராலையும் சரி ஏன் சஞ்சின்வோவால கூட தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவனு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா அவனு டக்குன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ தான். மிஸ்டர் சஞ்சின்வோ நீங்க என்ன பண்றீங்க? என்னடா திடீர்னு வந்திருக்கான்னு சொல்லிட்டு தப்பா நடிச்சுக்காதீங்க. இது எல்லாத்துக்குமே அப்புறமா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணணும். அது என்னன்னா அந்த ரைன் ஸ்டோன்ஸ் தான். ப்ளீஸ் இப்போதைக்கு அந்த ரைன் ஸ்டோன்ஸை வந்து என்கிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா? அது காமிஷ் விடுது. அவனை இதை கேட்டுட்டு காமிஷ் ஒன்றுதா முதல்ல ரைன் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு நான் வந்து அண்டர் பெரியிருந்து மேனேஜ்மெண்ட்ல எனக்கு மேலே இருக்கவங்க கிட்ட இருந்து நான் பர்மிஷன் கண்டிப்பா கேட்டே ஆகணும்னு சொல்ல ஒரு நிமிஷம் நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? உலகமே இந்த டைம்ல அழிய போகுது. இந்த டைம்ல போயிட்டு நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் கேட்டதெல்லாம் சரியா இருக்குமா? சஞ்சின்வோவே வந்து கேட்கறான் போது அது முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க சஞ்சின்வோ, நான் தப்பா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இப்போ ரொம்ப குடிச்சதுனால தான் ரொம்ப பேசுறேன். வெயிட் பண்ணுங்க, நானே வந்து அந்த ரெயின் ஸ்டோன் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி, அது உங்களுக்கு எதுக்காக தேவைப்படும் நான் கேட்கலாமா? இப்போ நான் கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக அது கண்டிப்பா எனக்கு தேவைப்படும். அதனால தான் அதை கேட்கறேன். சரி விடுங்க, அதை பத்தி நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். வாங்க, உண்மையா சொல்ல போனா ரூலர்ஸும் சொல்ல போடுறேன். ஒரு சில ஆளுங்களால தான் இந்த டிமோனிக் பீசஸ் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அதுங்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டது இந்த ரெயின் ஸ்டோன் எல்லாமே அதோடைய பாடியில இருந்து தனித்துவமா பிரத்யேகமா எடுக்கப்பட்டது அப்படின்னு ஹீரோ தான் உண்மையா எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது எதுக்காக அனுப்பப்பட்டாங்கன்னா ரூலர்ஸ் வந்து ஹியூமன்ஸுக்கு அந்த டிமோனிக் பீசஸ் எதிர்க்கிறதுக்காக அவசர தேவைன்றது
அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக ரூலர்ஸ் ஹெல்ப் பண்ணணும் நோக்கத்துல இதுங்களை அமைச்சு இதை வேட்டையாடுறது மூலியமா இதோடைய உடம்புல இருக்கிற இந்த ஸ்டோன்ஸ் மூலியமா அவங்களுக்கு சக்திகள் அதிகப்படியா கிடைக்கும். இது மூலியமா பேட்டில் ஃபீல்ட்ல அவங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகப்படியா இருக்கும்ன்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அது போல இந்த இடத்துல இருக்கிற இந்த ராயின் ஸ்டோனும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துல ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டிமோனிக் பீசஸ் அழிக்கிறதுக்காக இந்த ராயின் ஸ்டோன் இப்போ இந்த இடத்த விட்டு நான் எடுத்துன்னு போக போறேன் கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக. மனித குலத்தை காப்பாற்ற போறதும் இதுவா தான் இருக்கணும். கண்டிப்பா நீங்க எடுத்து இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால தடுக்க முடியுமா? அவங்க எல்லாருமே எனக்கு உறுதியா சொல்ல முடியாது, பட் ஆனா என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்றேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு ஃபேவர் இருக்கு எனக்கு, அது நீங்க எனக்காக பண்ணுவீங்களா? அவரும் என்னன்ற மாதிரி கேட்க அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து இப்போ சில நேரம் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். சில நேரம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மிஸ்டர் சஞ்சின் போ இந்த மாதிரியான ஒரு நைட்ல வந்து நீங்க திடீர்னு என்னை பார்க்கணும்னு சொன்னது. நீங்க இந்த மாதிரி என்ன மீட் பண்ணணும்னு சொல்ற ஆளே கிடையாது, பட் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. என்னது? நீங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய மனதளவுல நீங்க ஒரு உள்ளுணர்வை கண்டீங்கல்ல, அதான் ஒரு டார்க்னஸ். அந்த டார்க்னஸ் இருந்த ஒரு முகம், அந்த உருவம் எல்லாமே நான் தான். அந்த பர்சன் நான் தான் மேடம். அது நீங்க தான் என்ன அந்த டார்க்னஸ் உள்ள இருந்து பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தை தான் நீங்க அப்போ எனக்கு பார்த்து சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு உதவியை நீங்க இப்போ எனக்கு திரும்பி பண்ணணும். அதனால உங்களால திரும்பி என்னுடைய ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்ல முடியுமா? ஜெலனரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவனுடைய கையை பிடிச்சி நல்லா புரிஞ்சுது இருன்னு சொல்லிட்டு அவளும் அவனுடைய உள்ளுணர்வு மூலியமா என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த அவளும் தெரிஞ்சுக்காக பார்த்துட்டு இருக்க. அவ அப்படியே கண் கலங்குறா. உண்மையிலே இது நீதான். ஜெலனரும் அவனோட கையை பிடிச்சி கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சஞ்சின்வோ, இங்க நடக்க போற எல்லா விதமான பிரச்சனைக்கும் நீ மட்டுமே சொல்யூஷனா இருந்து எல்லாத்தையும் முடிக்கலாம்னு நினைக்கிறியா? உன்னோட தியாகம் இந்த இடத்துல ரொம்ப பெருசு தெரியுமா? ஒரு தனி மனிதனா இந்த உலகத்துல இப்போ நடக்கிற இந்த மிகப்பெரிய பிரச்சனையை சமாளிக்க போற ஆளே நீதான். இது எல்லாத்துக்குமே நீ பிளான் பண்ணி உன்னை நீயே சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு தயாராகிட்டியா என்ன? ஒரு நிமிஷம், ரொம்ப பதட்டப்படாதீங்க. நீங்க என்னுடைய ஃபியூச்சரை பத்தி சொன்னதுக்கு ரொம்பவும் நன்றி. நம்ம உலகத்தை காப்பாத்தி ஆகணும்னா நமக்கு வேற வழி இல்லை. என்ன சொல்றீங்க? நன்றியா? உண்மையை சொல்ல போனா நீங்க போட போற அந்த ஃபைட்ல உங்களுக்கான இழப்பை காட்டிலும் எங்க சைட்ல ஒண்ணுமே கிடையாது. நாங்களாம் எதுவுமே பண்ணாம இந்த இடத்துல உங்களுடைய பாதுகாப்புல தான் இருக்க போறோம். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லணும்? நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரி சரி, ரொம்ப பேசுறீங்க. நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அதனால சடனா வந்து உங்ககிட்ட இப்ப ரெக்வஸ்ட் கேட்டு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அவங்க கிளம்ப. அண்ட் சஞ்சு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிடு. இப்ப ஹீரோவோ ஒரு டவர் கிட்ட வந்துட்டு பாத்துட்டு இருக்கான். அவனும் மொபைல் எடுத்து யாருக்கோ கால் பண்ண மாதிரி பாக்க அப்ப அட்டன் பண்ணும்போது இது நான் தான். ஓ ஜின்பு, உண்மையில நீ தானே இது? ஆமாமா, என்னை மன்னிச்சுட்டு ரொம்பவும் பிஸி ஆயிட்டேன். அதான். அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல, நீ பிஸியா இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் மட்டும் இங்க பிஸியா இல்ல போல, நீங்களும் பிஸியா இருக்கீங்க போல உங்க சைட்ல. ஆமாமா, சரி, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்டிப்பா திரும்ப வந்து உன்னை பாக்குறேன். ஓகே, உன்னோட வருகைக்காக நான் திரும்பவும் காத்துட்டு இருக்கேன். நான் உன்னை கண்டிப்பா வந்து பாப்பேன்டா அப்படின்னு பார்த்தா சாஹி மீட்டு தான் பேசுறாங்க. ஜின்பு சொல்லு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு கண்டிப்பா திரும்ப வருவேன்னு. ப்ராமிஸ், சத்தியமா நான் திரும்ப வருவேன். நான் வந்து உன்னை சொல்ல. அதுக்கப்புறம் அவளை ஹாப்பி ஆயிட்டு இருக்கும் போது, ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க நீ, கிளம்பலாமா அப்படின்னு மிஸ்டர் சாயும் வந்து அவகிட்ட கேட்க, இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தயாராக்கிறதுக்கு அப்புறம் சண்டைக்காக தயாரா இருக்காங்க. கொரியன் ஹண்டர்ஸ், அப்புறம் சைனீஸ் ஹண்டர்ஸ், ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ், அப்புறம் ஜெர்மனி ஹண்டர்ஸ், அப்புறம் யுஎஸ்ஏ ஹண்டர்ஸ். இப்போ உலகம் ஃபுல்லா இருக்கிற மொத்த பேரும் ஒன்று கூடிட்டாங்க சண்டைக்காக. கிட்டத்தட்ட லட்சம் கணக்குல ஹண்டர்ஸ் எல்லாமே அந்த வாருக்காக தயாராயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டிராகன் கிங்கும் ஒரு இடத்துக்கு வந்துட்டு, ஆல்ரைட் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் திரும்பி பார்க்க அந்த பிரசன்ஸ் அந்த இடத்துல இருந்து இப்ப உலகத்தோட வேற ஒரு இடத்துல நம்ம ஹீரோவோ டவர் மேல நின்றுட்டு இருப்பான். அதுவும் கொரியால. அவ பார்த்து நின்றுட்டே இருக்கும் போது அவன் பார்த்த பார்வை அந்த பிரசன்ஸ் வந்து இப்போ ஹீரோவும் அப்படியே பார்க்க, என்ன இது, என்னுடைய வருகைக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் பேரை ரெடி பண்ணி வச்சிருக்க போல. நான் என்ன நினைச்சாலும் உன்னால என் கிட்ட இருந்து மறைக்கவே முடியாது. ஹீரோவும் வாடாடி உன்னை மீட் பண்ணதுக்காக தானே நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கிட்ட ஹீரோவும் சொல்ல, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிள்ளைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போது நான் போகிற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட பிரமாதம் வந்திருக்கும். முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போடுங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.